லைட்டோட வெளிச்சம் பாதி அளவுக்கும் சுவத்தோட நிழல் பாதி அளவுக்கும் விழுந்து இருட்டா இருந்துச்சு. அந்த இடத்துல வெள்ளையா பளிச்சு பளிச்சுன்னு ஏதோ மின்னிட்டு இருந்தது. பார்த்த அடுத்த செகண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு அது மின்மினி பூச்சின்னு. ஐயோ கையில மொபைல் இல்லையேன்னு குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள இந்த மொபைல் எடுத்துட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணனது தான் இந்த வீடியோ. கேட்டு திறந்து வெளியில போய் பக்கத்துல போய் ரெக்கார்ட் பண்ணலான்னு போனேன். கையில டார்ச் வச்சதுனால அந்த டார்ச் வெளிச்சம் பட அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சம் குறைஞ்சிருச்சு. இந்த மின்மினி பூச்சியை என்னோட சின்ன வயசுல கிராமத்துல நிறைய பார்த்திருக்கேன். இது அழிஞ்சே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த போது திரும்பவும் என்னோட தோட்டத்துல இந்த மின்மினி பூச்சியை இப்ப பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட சின்ன வயசுல எங்க அப்பாவோட விரல பிடிச்சிட்டு தெருலைட் வெளிச்சத்துல தோட்டத்துல இருந்து ஊருக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு போகும்போது டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அது தார் சாலையா மண் சாலையான்னு கூட எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்லை. ஓரங்கள்ல இருக்கிற புதற்குள்ள இருந்து இந்த மின்மினி பூச்சி பளிச்சுன்னு மின்னும். அந்த அழகு மட்டும் என் கண்ணுக்குள்ள அப்படியே அந்த கண்கொள்ள காட்சி இருக்கு. இந்த மாதிரியான எத்தனையோ ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சந்தோஷங்களையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறது தான் இயற்கை. இதெல்லாம் வேற யாரால நமக்கு கொடுக்க முடியும்? இயற்கையால மட்டும்தான் முடியும்.